இன்று நம்மை பயமுறுத்திக் கொண்டிருக்கும் அடிப்படையான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை துணிச்சலுடன் சமாளித்தாக வேண்டும். மேடுகளை தட்டி பள்ளங்களை நிரப்புகின்ற ராட்சசத்தனமான எந்திரங்களைப் போல் மேட்டூரில் வாழ்கின்ற நம்மை போன்றவர்களை இடித்து நொறுக்கி அள்ளி கொண்டு போய் பள்ளத்தூரில் போட்டு இட்டு நிரப்ப பார்க்கிறது ராட்சசத்தனமான அதிகார யந்திரம். எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் தேசியமயம் ஆகிக் கொண்டு வருகிறது. இனிமேலும் நாம் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்தால் நாம் கையால் ஆகாதவர்கள் என்று நினைத்து எதனெதன் தலையில் எல்லாமோ கை வைத்துக் கொண்டு வந்து கடைசியில் வரம் கொடுத்த நம் தலையிலேயே கை வைத்து விடும். Be alert, be careful. அவ்வளவுதான். அதை டைப் பண்ணி செக்ரட்டரி கொடுத்துரு. சாயந்தரம் மீட்டிங் இருக்கு. ஹலோ, கோட்டீஸ்வரன் ஹியர். வேர்க்க விருக்க நீ ஏப்பா இதெல்லாம் செய்யணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செய்ய மாட்டேனா? நல்லா சொன்னீங்க. நீங்க செஞ்சா என் உடம்புக்கு என்ன பிரயோஜனம்? உடம்புல இருந்து ஒரு துளி வேறையாவது சிந்துற மாதிரி தினமும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அப்பதான் திங்கிற சோறு உடம்புல ஒட்டும். உன் பாலிசி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அது சரி. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏதோ நல்லபடியா முடிஞ்சது. நான் உங்க அப்பாவுக்கு செக்ரட்டரி இல்லையா, அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு கடனோ உடனோ வாங்கி ஒரு நிமிஷம் முடிச்சு விட்டேன். கல்யாணமே ஒரு கடன். ஆமா, அதுக்கு ஒரு கடனா? கவனமா பார்த்து அளவோட பிள்ளை குட்டிகளை பெத்துக்க சொல்லுங்க. அப்புறம் அவசரப்பட போறாங்க. இந்த வரப்பா, நாங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல, திருசங்கு வர்க்கம். சரி, அத்தை விடு. நீ இத்தையும் விடாப்பா, நான் விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீ இன்னைக்கு திருவனந்தபுரம் போறீ இல்ல? அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு நம்ம காரையே எடுத்துட்டு போக சொன்னாரு. கை செலவுக்கு 5000 ரூபாய் வாங்கிக்க சொன்னாரு. இல்ல இல்ல, உன்னை வாங்கிட்டு போக சொன்னாரு. அதானே கேட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் கார்லயும் போகல, கீர்லயும் போகல, ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல போறேன். அங்க 5000 ரூபாய்க்கு ஒண்ணு செலவு இல்ல. எனக்கு 500 ரூபாய் இருந்த போதும். ஆனா நீ என்னப்பா அது, உங்க அப்பாவுக்கு 4 பக்கத்துலயும் வரும்படி, எங்களுக்கு மாசம் பூராவும் நெருக்கடி. பேசாம அந்த 5000 ரூபாய் வாங்கி என் மாதிரி உள்ள ஆட்களை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கவனிப்போம். ஆனா இப்ப இல்ல, அதுக்கு காலம் வரும். அப்ப கவனிப்போம். சரி, காத்திருக்கேன். இது என்ன கால இரும்பா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை இதாலேயே அடிக்கணும். தேவி, கீழே போடுற. பாருங்கண்ணா, ஷூ மாட்டி விடுறேன், என் காலை உடைக்கிறா. இல்லைங்கய்யா, அது அவங்க காலுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு. நான் என்ன செய்வேன்? உனக்கு கை இருக்குல்ல, நீயா போட்டுக்க வேண்டியதானே? நானே போட்டுக்கணும்னா அப்புறம் அவளுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஓஹோ, சம்பளம் கொடுத்தா எது விடுமாலும் செய்யறதா? ஆமா. சின்னம்மா கையால ஆடி வாங்கி வாங்கி இந்த உடம்பே மரத்து போச்சுங்க. ஏய், பல்ல உடைச்சிருவேன். கஞ்சி குடிக்கிற கழுதிங்களுக்கு நான் என் சாப்பாட்டுல மிச்சம் வைக்கிறது எல்லாம் சின்னதுல ஏற திமிரு. போடி. வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் இங்கிதமா பழகணும். நீ என்ன பெரிய எலிசபெத் ராணியா? ஆமா, எலிசபெத் ராணிக்காவது பார்லிமெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அரஞ்சன தெரியுமா? கண்ட்ரோல் இல்லாதனாலதான் உடம்புல பயமே இல்லாம போச்சு. நான் ஏன் பயப்படணும்? கோடீஸ்வர மகளாச்சே நீ, பயந்துதான் ஆகணும். இந்த மாதிரி அட்டகாசம் எல்லாம் அதிக நாள் நீடிக்காது. பாம்பையும் பணக்காரனையும் ஒரே இடத்துல பார்த்தா பாம்பை விட்டுடு, பணக்காரனை கவனிங்கிற காலம் இது. மரியாதையா நடந்துக்க, இல்ல மரியாதை கெட்டுடும்.